ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் கழித்து நாங்கள் சண்டே வந்து ஃபேமிலியாக வந்து இங்கே இருக்கிறோம். வீட்டில் எல்லாருமே இருக்கோம். இல்லைன்னா ஒன்று நாங்கள் ஊருக்கு போயிடுவோம், இல்லைன்னா வந்துட்டு அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொஞ்சம் நாளாகவே இருந்துச்சு. சண்டே வந்து ஒன்றா ஃபேமிலியாக இருந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி அந்த சண்டே தான் நாங்கள் வந்துட்டு ஃபேமிலியாக எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறோம். சண்டே ஒரு செலிப்ரேஷன் அவங்களுக்கு அப்படின்னு கேட்பீங்க. செலிப்ரேட் மீன்ஸ் ஒரு ஃபேமிலியாக கெட் டுகெதராக நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் சண்டே அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு சண்டே விலாக்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த விலாக் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இதுக்காக ஓகே. இப்போ நம்ம இதை வந்து உப்பு போட்டுக்கணும். பிங்க் சால்ட் நாம் எப்பவுமே உப்பு போட்டு டர்மரிக் கொஞ்சம் அதுக்கப்புறம் சில்லி பவுடர் ஜாஸ்தி போட்டுக்கூடாது, பிரியாணியில் காரம் வந்துடும். ஒரு நாள் நம்ம செஞ்சனே. அதுக்கப்புறமா ஜீரா பவுடர், இது cumin powder. cumin powder நானே கொஞ்சம் டைம் கன்ஃபியூஸ் ஆகும். ஆமாம், அப்போல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா கூகுள் எடுத்து படிப்பேன். ஓகே, ரெண்டு ஒன்று. தனியா போடணும். தனியாக்கு கொரியாண்டர் பவுடர் இல்லை, அது ஒரே பேர் வச்சுட்டு போயிட்டது. அதுதான் இதுக்கு ஒன்று அதுக்கு ஒன்று. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது ஃப்ரை பண்ண போறியா இல்லை அப்படியே போட்டுறியா? பிரியாணி மேரினேட் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சுட்டு நம்ம செய்யும் போது மேலே போட்டு அதுல போட்டுறோம். ஓகே. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டாச்சு. அதுக்கப்புறமா தயிர். தயிர் ஓகே. தேவையான மசால்கள் எல்லாத்தையும் போட்டாச்சு. கருவேப்பிலையா புதினாவா? போடணும். ஓகே. இதுவே நல்ல ஸ்மெல் வருது. போட்டுட்டு இந்த ஃப்ரை ஆனியன் ஓகே அது மேலே போடணும். ஓகே. மிக்சிலே பிரியாணி டாப்பிங் மேலே வந்து எக்ஸ்ட்ரா போதும். அதுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஊற போட்டுருணும். ஓகே. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாமா? வெங்காய தக்காளி ஆகிறதுக்குள்ள இது ஊறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பிரியாணிக்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஐயோ, தண்ணி பண்ணிட்டோம், தண்ணி இருக்கு. ஓகே, அது காயட்டும். காஞ்சோடனே அது 5 நிமிஷத்துல எத்தனை ஸ்பூன் நெய்? 2 அதில் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி ஓகே. என்ன தாளிக்கிற? பிரியாணி பிரியாணி கை உள்ள விட்டு பார்க்கலாமே, சூடா இருக்கா இல்ல? இது வச்சாவே தெரியும். வந்து கச்சிக்கிறதுக்கு சைட் டிஷ். ஓகே. மஷ்ரூம் தான் இப்போ மெயின் இன்கிரிடியன்ட். இப்போ பன்னீர் கூட யார் செய்யறது? நீ தானே? அதுதான் கேட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் பிரியாணியா? ஃபர்ஸ்ட் என்ன போட்ட? கீயா? கீ, எண்ணெய் ஊற்றினேன். அப்புறமா வந்து பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ், ஏலக்காய், பட்டை, லவங்கு, இதெல்லாம் வந்து இதெல்லாம் போயிடும். குட். ஹெவி ஸ்மெல்லு கீது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப பசியாக இருந்தது. இப்போ எனக்கு பிரேக்கு வந்துக்கிறேன். கூடிய என்ன ஒரு 1 ஹவரில் 1 ஹவர் ஆகுமா? ஆகலாம்ன்ற. சரி, ஆனியன்ஸா? audience. காமெடி சாரன். ஆனியன்ஸ்
ஃப்ரைடு ஆனியன் பண்ணியே அது எதுக்கு அது மேக்னேட் போட்டு போட்டியா மேக்னேஷனுக்கா எப்போ ஃபைனலுக்கா ஃபைனல் லாஸ்ட்டாக வரும் போதோ மேக்னேஷன் வந்து இப்போ மஷ்ரூமை வந்து மேக்னேட் பண்ண இல்லையா அதுல போடுறதுக்கோசம் தான் ஃப்ரை பண்ணேன் லாஸ்ட்ல பிரியாணி டெக்கரேஷனுக்கு வந்து மேலே போடுவேன் ஓகே இப்போ வெங்காயம் போட்டாச்சு நல்லா பிங்க் கலர்ல வருது ஆமாம் ஆனியன்ஸ் நல்லா இதாகணும் ஃப்ரை ஆகணும் அதே ப்ரொசீஜர் தானே பிரியாணிக்கு எப்படி அதே தானே இல்லை நீ தான் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக ட்ரை பண்ணுறியா கொஞ்சம் லைட்டா ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பிரியாணி செய்ய தெரியும் வெஜ் பிரியாணியே செய்வாங்க இல்ல கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க பிரியாணி மசாலா இப்ப சிக்கன் எப்படி போடுறாங்க டைரக்டா சும்மா மஷ்ரூம் அப்படி தூக்கி போட்டு செஞ்சிடுவாங்க நான் வந்து எப்படி பண்றேன்னாக்கா மஷ்ரூமை ஃபர்ஸ்ட் மேக்னேட் பண்ணி வச்சுட்டு இதுல வந்து எல்லாரும் வந்து பாஸ்மதி ரைஸ் போட போறேன் எல்லாரும் வந்து பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா எது பண்ணாலும் தண்ணி ஊத்துவாங்க நான் வந்து கோகனட் மில்க் அரைச்சி வச்சுக்கிறேன் அந்த கோகனட் மில்கை தான் வந்து தனியா ஊத்திட்டு அரிசி போட்டு செய்வேன் சூப்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன் எனக்கு புரியல ஃப்ரெண்ட்ஸுக்கு புரிஞ்சிருக்கோம் இப்போ நீ செய்ய வந்து தெரிஞ்சிடும் எனக்கு செஞ்சிடும் இப்போ இது வெங்காயம் வெந்திருக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டா வெங்காயம் வெந்துடும் பாடுறா சூப்பர் பாடுறா இது வந்து சும்மா போடுறது டேஸ்ட் பண்ணும்போது நம்ம உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மோனா வந்து கொஞ்சம் வெளியே போய்க்குது வாங்கின்னு வரதுக்கு கொஞ்சம் சில பேர் ஐட்டம்ஸ் வேணும்னு சொல்லிட்டு வாங்கின்னு வரது கடைக்கு போயிருக்கு டேடி கூட ஸோ அந்த கேப்பில் வந்து ஷாரன் ஸ்டார்ட் பண்ணிட்டா ப்ராசஸிங்க அவள் ஸ்டார்ட் பண்ணிட்டு அவள் வேலை பண்ணியிருக்கிறா இது வந்து மோனா செய்வோமான்னு கேட்டிங்கன்னா மோனாவை யார் செய்யல நீங்கள் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க கேட்குறதுக்கு ஆக்சுவலி இது வந்து இன்னைக்கு வந்து டுடே ஷாரன்ஸ் கிச்சன் ஷாரனே இனிஷியேட் எடுத்துக்கலாம் இன்னைக்கு நான் தான் பிரியாணி செய்வேன் அப்படின்ட்டுன்னு மம்மி ஆல்ரெடி நான்வெஜ் செஞ்சுட்டாங்க அவங்களாம் நான்வெஜ் அவங்க சாப்பிட போகிறாங்க மோனா மம்மி டேடி நான்வெஜ் நானும் ஷாரனுக்கு மட்டும்தான் இது தானேம்மா எனக்கு ஒன்றுங்க தானே ஓகே ஸோ அதனால வந்து ஷாரன் தான் இன்னைக்கு இனிஷியேட் எடுத்து ஷாரன்ஸ் குக்கிங் கூட நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து ஷாரன் தான் வருவான் நானும் அப்பப்போ வரோம் மோனா அப்பப்போ தான் வரும் அதுக்கப்புறமா திருப்பி கீ ஊற்றுனியா அது கொஞ்சம் லைட்டா எண்ணெய் பத்தல கீ ஊத்துறேன் கீ அண்ட் ஆயில் ஊத்தல இப்போ ஒரு கீ தான் ஊத்துறேன் இப்போ 3 சில்லிஸ் போட்டுக்கிறேன் அந்த சில்லிஸ்ல வந்து மேல லைட்டா கட் பண்ணிட்டு உள்ள போட்டுக்கிறேன் ஓகே அது ஒன்று ப்ரௌன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் டேடி வந்து ஏதோ பண்ணின்னு இருக்கிறாரு என்ன ரெடி பண்ணுறீங்க இதை செடின்னு கேட்குறேன் இந்த ரோஸ்லாம் வைக்கணும் இது வந்து என்ன செடி இது வந்து மல்லிப்பூ மல்லிப்பூவா மல்லிப்பூ செடி இது ரோஸு இது மணி பிளான்ட் இது ஒரு ரோஸ் மணி பிளான்ட் அக்கௌண்ட்ல தான் மணி இல்லை இது உண்மையான்னு பார்க்கலாம் வச்சிருந்தோம் சன்லைட் சரியா வர மாட்டேங்குது ஓ அதனால தான் அக்கௌண்ட்ல மணியே இல்லையா அதாவது இது எங்க அம்மா சொல்லிருக்காங்க growth நல்லா ஆகுதா அவ்வளோ ஆக்சுவலா அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணா அது சரியா வராது இன்னொன்னு எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா வேற யாரும் மணி பிளான்ட் வச்சிருப்பாங்களா அது திடீர்னு வரனா இது என்ன பண்ணீங்க துஸ்கின் திடீர்னு வந்தீங்களா இல்ல யாரோ குத்தாங்க ஒரு துண்டு வச்சா நான் வளர்ந்துச்சு இது என்னன்னா அப்பப்போ ட்ரை ஆகி அதே தான் தடி என் பாக்கெட் ட்ரை ஆகுது தெரியும் ஏன்னா சன்லைட் அதனால வெளியே வைக்கலாம் அப்புறம் அவங்க வந்து பக்கத்துல கடை கொடியே அப்படியே வளரும் மேல வரைக்கும் கொடியே இருக்கு தெரியும் இது எப்போ கொஞ்சம் சொல்லு போத்திஸ்ல கொடுத்தாங்க கிஃப்ட் பட் எப்போ சாரி போன வருஷம் வாங்கியிருந்தா குடுக்குவாங்க அப்பப்போ போட்டு என்ன செடி கொடுப்பாங்களா போட்டிஸ்ல பிளான்ஸ் குடுக்குவாங்க யாரா அது மாடு மாதிரி ஓடி வர்றதுன்னு பார்த்தா ஷாரன் பிரேக் இல்லாம ஓடி நிக்கிறா அவட இல்ல செடி போட்டு இருக்கீங்களா இத்த நட்டு வைங்கன்னு சொல்லாங்க எத்தனை நட்டு வைக்கணும் ஃப்ளவர் என்னத்துக்கு நட்டு வைக்கிறீங்க ரோஸ் மேல இருக்கிறது போயிடுச்சுன்னா கூட ஸ்டெம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு அது இல்லனாலும் அதெல்லாம் கொட்டி அது ஓடியே வருது கிரீன் ஆகுது ஒரே செடியில எல்லாமே வச்சுட்டா வரும் அதே மாதிரி மேல இந்த இன்னொரு 2 பாட்டு எடுத்தோம் மேல இருக்கு வேற பாட்டுல வைங்க ஆள்தான் இப்போதுக்கு இது வச்சுட்டு அப்புறமா இது பண்ண ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஏன்னா இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல இதெல்லாம் காஞ்சு போயிட்டு இருக்குது அது கொட்டிடும் ஸ்டெம்முக்கு இப்போ இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்துச்சு 2 நாள் தண்ணி ஊற்றாத விட்டேன் ட்ரை ஆயிடுச்சு
இவர் ஒர்க் பண்ணின்னு இருக்காரு எஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம நேற்று தான் சென்னையிலேருந்து வந்தோம். ஸோ எனக்கு எப்படின்னா நிறைய பேர் தெரியும் வீக் ஆஃப் வந்து எனக்கு மாறினே இருக்கும். ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே வீக் ஆஃப் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் சண்டே இன்னைக்கு. ஸோ வேறு வழியில் நான் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். சரி மோனாவும் ஷாரனும் இன்றைக்கி என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் 2 பேரும் இன்றைக்கி சமைக்கிறோம். ஷாரன் வந்து ஸ்பெஷலு இந்த மாதிரி ஃபுட்டுன்னு வந்துட்டால் வேறு லெவலில் சமைக்குவான். சரி ஓகே மோனா நீயும் போய் சமைங்க. ஏதோ என்ன பண்ணுறீங்க மோனா? மஷ்ரூம் பிரியாணி. மஷ்ரூம் பிரியாணி ஓகே மஷ்ரூம் பிரியாணி செய்கிறாங்களாம். பாப்பா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறாங்கன்னு. ஏன்னா எனக்கு பசி இன்னும் 1 ஹவர்லாம் எனக்கு டான் பசி எடுத்துரும். உட்காந்து வேலை பண்ணிங்கிற காலிலேருந்து. இதோ அதுக்கு முன்னாடி எங்கள் மம்மி செஞ்ச ஜாமுன் வந்து ஜாமுன் நல்லா இருக்குது. ஜாமுன் கூட சாப்பிடு. யூ வாண்ட்? வேணாம். ஓகே ஓகே நான் உங்களை அப்பப்போ வந்து சந்திக்கிறேன். ஏன்னா ஒரு வேலை இருக்குது. பிரேக் அடிக்கும் போதெல்லாம் வந்து உங்களை சந்திக்கிறேன். இப்போ தக்காளி போட்டுக்கிறேன். இப்போ மேக்னேட் பண்ணி இது வந்து இது கூடி மேக்னெட்டா மேக்னேஷன் சரி அது சொல்லு. மேக்னெட்னு கேட்குது. அப்படின்னா ஷார்ட் ஃபார்ம்ல கன்ஃபியூஸ் ஆவாங்கல்ல. இப்போ நானே வந்து என்ன மேக்னெட் என்ன போடுறியான்னு. ஐயோ செம்ம ரோஸ்ட் ஆகிக்குது. தானா ஆனியன் செம்ம ஸ்மெல்லு. அந்த கீக்கோ அதுக்கும் செம்மையா அடிக்குது ஸ்மெல்லு. ஓகே இப்போ அடுத்தது அத்தை இது போட்டேன் இல்லையா, இதை போட்டு நல்லா கலக்கிட்டு தக்காளியும் இது ஒண்ணா வேகணும். வெந்த அப்புறமா வந்து ரைஸ் பண்ணணும். அவ்வளோதான். காரம் பார்க்குறது இது சால்ட் பார்க்குறதுக்கா? சால்ட்டு காரம் எல்லாமே பார்க்குறேன். ஓகே டேஸ்ட் பார்க்கலாம். நல்லா இருக்கு. எல்லாம் இருக்கா? உப்பு இருக்கா? உப்பு இருக்கு. ஐ மீன் டக்குன்னு சக்கரை இருக்கான்னு கேட்க வேண்டாம். சக்கரை நான் காப்பியா போட்டுனுக்கிறேன். மிளகா காரம் கரெக்டா இருக்கா? ஓகே லாஸ்ட் அது இது வந்து மின்ட் லீஃபோ கொரியாண்டர் லீஃப். ஓகே வந்து இது கோகனட் மில்க். ஓகே இது கோகனட் மில்க் வந்து இப்போ நம்ம இது 1 கிளாஸ் அரிசி போட்டோம்னாக்கா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஆமாம். அது வந்து என்ன அளவுனாக்கா இப்போ இந்த கோகனட் மில்க் வந்து ஃப்ரெஷ் அப்படியே ஃபுல் பால் இது. இதில் வந்து நம்ம இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே கொட்டிடுறதா ஃபுல் 1 கிளாஸா? ஒரு கிளாஸ் தண்ணியா? ஓகே மிக்ஸ் பண்ணிட்டா ஊற்றணும். அப்புறம் 2 கிளாஸ் கணக்கு. 2 கிளாஸ் தண்ணி. எல்லாரும் வந்து நார்மல் தண்ணி ஊற்றுவாங்க. நான் கோகனட் மில்க் ஆகும். ஓகே 2 கிளாஸ் தண்ணி இப்போ அப்படியே தூக்கி இப்போ உள்ள ஊற்றுறோம். அது இல்லையா? எனக்கு பாஸ்மதி ரைஸ் தான் பிடிக்குமா? அதுதான் எல்லாருக்கும் வந்து சீரக சம்பா தான் எனக்கும். எனக்கு வந்து பாஸ்மதி ரைஸ். அது நல்லா இது தெரியாது. அது குச்சி குச்சியா நல்லா. இது வந்து குழம்புல இருந்தாலும் பிடிக்காது. ட்ரையா இருக்கணும். சாப்பிடுவாங்க பாஸ்மதி ரைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து 2 பேர் லஞ்ச் குக் ஆனிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு ஷிலு. 2மே இது கட்லட்டும் செம்மையாக இருந்துச்சு. அதுவும் ரைஸும் சூப்பராக இருந்துச்சு. நான் டேஸ்ட் பண்ணிட்டேன். எதுக்கு சூப்பராக இருக்கு. சாஃப்டா கோல்ட் ப்ரௌனில் செம்மையாக இருக்கு. சூப்பருக்கு சாப்பிட்றன்ற பேர் சூப்பர். என்னடா கையில் ஏதோ கொடுக்குறாருன்னு பார்க்குறேன். நிஜமாவே நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடலன்னு சொல்லிட்டு அது கடவுளுக்காக தான் வேண்டியிருந்தோம். ஆனால் நாங்கள் வந்து அது கண்டுக்கிறதில்ல. ஆனாலும் அந்த ஃபீலே வராத மாதிரி வந்து வீட்டில் வந்து எல்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துட்றாங்க. வெஜ்ஜிலேயே என்னென்ன முடியுமோ எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா பிரியாணி சூப்பரா இருக்குது. பிரியாணி சாப்பிட்ட மாதிரி தான் ஃபீல் ஆகும். இதை விட்டா நீங்க அடுத்த லண்டஸ்ல தான் நீங்க மஷ்ரூம் பிரியாணி சாப்பிடுவீங்க. இல்ல இல்ல நான் சாப்பிடுவேன். நான் அப்படியா? ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுவேன் மஷ்ரூம் பிரியாணி. வீட்ல வந்து
மம்மி செய்வாங்க மம்மி செய்வாங்க. மம்மி எப்படின்னா செய்வாங்க. ஆனா நான் வெளியே போவேன்ல ஆஃபீஸ் போறப்பெல்லாம் அங்க வந்து மஷ்ரூம் பிரியாணி சாப்பிடுவேன் ஜாஸ்தி. ஆனா அதுக்குன்னா ஓவர்டேக் பண்ற மாதிரி சூப்பரா பண்ணிட்டுறான் பிரியாணி சீரியஸாவே. அவளுக்கு ஆனந்த கண்ணீர் வருது. நல்லா பண்ணிக்கிறேன். வெரி குட் ஜாப். தேங்க்யூ. சூப்பர். சாப்பிடுவோம் சாப்பிட்டோம். எங்க ரிவ்யூ சொல்லிட்டோம். நீங்களும் வந்து சொல்லுங்க என்ன ரிவ்யூ சொல்லுவாங்க. ரிவ்யூனா செஞ்சது மெத்தட் வந்து கரெக்டா நீங்களும் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்றீங்களா? அவ மெத்தட்ல அவ செமையா செஞ்சுட்டா. சூப்பரா. ஷேரன் மெத்தட் இது எனக்கு தெரியாது. இதுதான் மெத்தடான்ட்டு இது ஷேரன் மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும்.